நண்பர்களுக்கு வணக்கம். MEGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளைண்ட் யூத் கல்வி நிலையத்தில் படித்துக் கொண்டிருந்த லூயி பிரெய்லி தன்னை போன்ற பார்வை மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்கான வழிமுறையை உருவாக்கியதை தொடர்ந்து இன்று உலகளாவிய அளவில் அவர்களும் மற்றவர்களுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் செயல்பட முடிகிறது. பிரெய்லி நினைவு நாள் ஜனவரி 6ஆம் தேதி. 1820இல் பிரெய்லி கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உயர்கல்வி பயில விரும்பும் பிற நாடுகளை சேர்ந்த மாணவர்களுக்கு 2 சிறப்பு பிரிவு விசாக்களை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. அந்த வகையில் ஸ்டூடெண்ட் விசா மற்றும் ஸ்டூடெண்ட் எக்ஸ் விசா ஆகிய 2 சிறப்பு விசாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்களின் பயில விரும்பும் வெளிநாட்டு மாணவர்கள் ஸ்டடி இன் இந்தியா SII வலைதளம் மூலம் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. SII வலைதளத்தில் பதிவு செய்யும் தகுதியான வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் 2 கர்நாடகம் மற்றும் குஜராத்தில் 3 என மொத்தம் 5 பேருக்கு மெட்டா நியூமோ வைரஸ் என்கிற தீநுண்மி தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2012இல் உலகளாவிய அளவில் 28.5 கோடி பேர் பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஆவர். அவர்களில் 1.5 கோடி பேர் இந்தியர்கள் ஆவர். முற்றிலுமாக பார்வையற்றவர்களில் 1/3 இந்தியர் என்றாலும் கூட இன்று வரை பிரெய்லி பயன்பாடு தெரிந்தவர்கள் 1% மட்டுமே என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கணினி பயன்பாடு, ஜாஸ் மென்பொருள், ஆணி செயலி உள்ளிட்டவை பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கல்வியில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துவெளி நாகரிகம் முதலில் 20/9/1924இல் உலகுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை இயக்குனர் ஜெனரலாக இருந்த சர் ஜான் மார்ஷல் அதை அறிவித்தார். சிந்துவெளியில் கிடைத்த பண்பாட்டு கூறுகளின் எச்சங்கள் தென்னிந்தியாவுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இடையிலான பண்பாட்டு தொடர்பை உறுதி செய்கின்றன. சிவகலை, ஆதிச்சநல்லூர், மயிலாடும்பாறை போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட அறிவியல் கணக்கீடுகள் சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலத்தவை என்பதை உறுதி செய்கின்றன. நாட்டின் மெட்ரோ ரயில் சேவை மொத்தம் 1000 கிலோமீட்டர் தொலைவை எட்டியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கைபேசிகளுக்கு வரும் மோசடி அழைப்புகளை தடுப்பதற்கான சோதனை திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளதாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று ஆணையம் ட்ராய் தெரிவித்துள்ளது. தற்போது பயனாளர்களின் கைபேசிக்கு வருகின்ற வர்த்தக அழைப்புகள் குறித்த தகவல்களை பகிர்ந்து அளிக்கப்பட்ட பேரெட்டு பதிவு தொழில்நுட்பத்துக்கு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் தொழில்நுட்பம் மாற்றம் செய்யப்பட உள்ளது என ட்ராய் தலைவர் அனில்குமார் லஹோதி தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று ஆளுநர் உரையில் மாநில அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. 2019-21ஆம் ஆண்டுக்கான 5ஆம் கட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் மத்திய அரசின் நிதி ஆயோக் அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் 2.2% மக்கள் மட்டுமே ஏழைகளாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய தேசிய சராசரியான 14.96% விட இது மிக குறைவு. எனினும் அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான இறுதி முயற்சியாக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தமிழக அரசு தொடங்க உள்ளது. மருத்துவம், வீட்டு வசதி மற்றும் கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைத்து வழங்குவதன் மூலம் முதல் கட்டமாக 5 லட்சம் மிகவும் வறிய குடும்பங்களை மேம்படுத்துவதை இந்த திட்டம் இலக்காக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் 41% பெண்கள் தமிழகத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நாடு முழுவதும் 50 வழித்தடங்களுக்கு மேல் மொத்தம் 136 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அண்மையில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இடையே 40 கிலோமீட்டர் தொலைவு வழித்தடத்தில் நடத்தப்பட்ட சோதனை ஓட்டத்தில் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி சாதனை படைத்தது. தில்லியின் நமோ பாரத் ரயில் சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் மெட்ரோ ரயில் வழித்தடம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 5 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை இருந்தது. தற்போது மெட்ரோ சேவைகள் 21 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே நாட்டின் முதல் புல்லட் ரயில் இயக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2016இல் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தை, அதாவது ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 நரேந்திர மோடி அரசு நிறைவேற்றியது. 1952இல் டேராடூனில் மத்திய பிரெய்லி அச்சகத்தை முதலில் அரசு தொடங்கியது. அண்டை நாடான சீனாவில் சுவாச நோய்கள் அதிகரித்துள்ள நிலையில் இது தொடர்பான சரியான தகவல்களை உரிய நேரத்தில் பகிருமாறு உலக சுகாதார அமைப்பிடம் கோரப்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வங்க தேசத்தை சேர்ந்த 50 நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கும் திட்டத்தை அந்நாட்டு இடைக்கால அரசு ரத்து செய்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் அமெரிக்காவில் வழங்கப்பட்ட மொத்த H-1B விசாக்களில் 5இல் ஒரு பங்கை இந்திய நிறுவனங்கள் பெற்றுள்ளன. அமெரிக்க நிறுவனங்களில் இந்தியர்கள், சீனர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் பணியாற்ற அந்நாட்டில் H-1B விசா வழங்கப்படுகிறது. இந்த விசா திட்டத்தை பயன்படுத்தி அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள் வெளிநாட்டு பணியாளர்களை பணியமர்த்திக் கொள்ள முடியும். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு எதிரான ஊழல் புகாரை லோக்பால் அமைப்பு தள்ளுபடி செய்துள்ளது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், MP-க்கள், மத்திய அரசு பணியாளர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து லோக்பால் அமைப்பு விசாரணை மேற்கொள்கிறது. இந்த புகாரை விசாரித்த லோக்பால் அமைப்பு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் பிற நீதிபதிகளுக்கு எதிரான புகாரை விசாரிப்பது லோக்பாலின் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது என்று தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 6,36,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொகுதி உள்ளது. குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் பேரவை தொகுதி உள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகள் இந்தியாவில் வேகமாக அதிகரித்து வருகிறது. இது விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பங்கு சந்தை ஈர்ப்பு ஜனவரி முதல் சராசரியாக 4.5 பில்லியன் டாலருக்கும், அதாவது சுமார் ரூபாய் 36,900 கோடி அதிகமான மாதாந்திர அந்நிய நேரடி முதலீட்டை இந்தியா பெற்றுள்ளது. முதலீட்டு வளர்ச்சியில் நடப்பாண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் அந்நிய நேரடி முதலீடுகள் சுமார் 42% அதிகரித்து 42.13 பில்லியன் டாலராக, அதாவது சுமார் ரூபாய் 3.45 லட்சம் கோடி உள்ளது. தமக்கு ரூபாய் 213.14 கோடி அபராதம் விதித்து இந்திய தொழில் போட்டி ஆணையம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயத்தில் மெட்டா நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை ஜனவரி 6ஆம் தேதி கூடியது. தொடர்ந்து கூட்டத்தொடரை எத்தனை நாள்களுக்கு நடத்துவது என்பது குறித்து பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூடி விவாதிக்க உள்ளது. ஆங்கில புத்தாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது வழக்கமாகும்.
கடந்த ஆண்டு தமிழக அரசு தயாரித்து அளித்த உரையை ஆளுநர் RN ரவி முழுமையாக வாசிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துவெளி பண்பாடு குறித்த தொடர் ஆய்வுக்கு மறைந்த தொல்லியல் அறிஞரும் தினமணி முன்னாள் ஆசிரியருமான ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க ரூபாய் 2 கோடி வழங்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மையமும் இணைந்து மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலத்தவையாக இருப்பதை தொல்லியல் அகழாய்வின் அறிவியல் கணக்கீடுகள் உறுதி செய்வதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இப்போது 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலர் பெ. சண்முகம் ஆவார். இவர் வாச்சாத்தி வழக்கை முன்னின்று நடத்தி தொடர்புடையவர்களுக்கு தண்டனை பெற்று தந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பு சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது பேரவை ஜனநாயக மரபு ஆகும். தொழிலாளர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆய்வேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டுக்கான வளர்ச்சி குறித்த ஆய்வேட்டை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் 39,699 சிறு குறு தொழில்கள் உள்ளன. இவை 4,81,807 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளித்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு 8,42,720 மனித உழைப்பு நாட்களை வழங்கியுள்ளது. தமிழ்நாடு ஒரு தொழிலாளிக்கு சராசரியாக 1.75 மனித உழைப்பு நாள்களுக்கு வேலையை உருவாக்கி தந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிரின் பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகுத்துள்ளது. 1.15 கோடி மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 தமிழக அரசு வழங்கி வருகிறது. அதன் மூலம் பயன்பெறும் குடும்பங்களின் வறுமையை இத்திட்டம் குறைத்துள்ளது. பெண்களுக்கு கட்டணமின்றி பயணிக்க வகை செய்யும் மகளிர் விடியல் பயண திட்டத்தை அறிமுகப்படுத்தியதில் தமிழக அரசு நாட்டுக்கே முன்னோடியாக விளங்குகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 571 கோடிக்கும் மேற்பட்ட பயணங்களை பெண்கள் மேற்கொண்டுள்ளனர். 2021இல் 32 லட்சமாக இருந்த பெண்களின் தினசரி பயண எண்ணிக்கை தற்போது 57 லட்சமாக அதிகரித்துள்ளது. அதன் மூலம் இந்த திட்டம் பெண்களுக்கு பேருதவியாக விளங்குவது தெளிவாக தெரிகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் சராசரியாக மாதம் ரூபாய் 888 சேமிப்பதுடன் பணி சூழலில் பெண்களின் பங்களிப்பையும் மேம்படுத்தியுள்ளதை மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வு உறுதி செய்துள்ளது. இந்தியாவிலேயே வலிமை மிக்க விளையாட்டு மையமாக தமிழகம் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன் எப்போதும் இல்லாத அளவில் விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டங்கள், தமிழக அரசு பணிகளில் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இட ஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமன ஆணைகள் வழங்குதல் போன்ற முன்னெடுப்புகள் தற்போது தமிழ்நாட்டின் நடைமுறையில் உள்ளன. முதல்வர் காலை உணவு திட்டத்தை பள்ளிகளில் தொடங்கி தமிழகத்தின் பெயரை வரலாற்றின் பொன்னேடுகளில் பொறிக்க செய்யப்பட்டுள்ளது. இந்த முன்னோடி திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கும் சூடான சத்தான காலை உணவு தினந்தோறும் வழங்கப்படுகிறது. இதனால் அவர்களின் வருகையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. மொத்தமாக மாநிலம் முழுவதும் உள்ள 34,987 தொடக்க பள்ளிகளில் 17.53 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொறியியல், மருத்துவம், வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து தொழில்முறை படிப்புகளிலும் 7.5% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் 1165 கோடி விடுவிக்கப்பட்டு அதன் மூலம் 35,530 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். புதுமை பெண் திட்டம் எனும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு இளநிலை கல்வி
காலம் முழுவதும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் இதுவரை 4.25 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர். மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையும் அதிகரித்துள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலும் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் உயர்கல்வி பயிலும் காலத்தில் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்குவதற்கான தமிழ் புதல்வன் திட்டத்தையும் அரசு கடந்த ஆண்டு தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டில் 3.52 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில் தமிழகம் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 299 அரசு பொது மருத்துவமனைகள், 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 8713 துணை சுகாதார நிலையங்களின் மூலம் வலுவான மருத்துவ கட்டமைப்பை தமிழகம் உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் பல வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக ஒப்பிடக்கூடிய வகையில் தமிழகத்தின் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதம் 2.5 ஆயிரம் என்ற விகிதத்தின் அடிப்படையில் உயர் அளவில் அமைந்துள்ளது. உலகெங்கிலும் இருந்து ஆண்டுதோறும் சுமார் 15 லட்சம் பேர் உயர்தர சிகிச்சை பெற தமிழகத்துக்கு வருகை புரிவதற்கு இவை வழிவகுத்துள்ளன. இதனால் உயர்தர மருத்துவ சிகிச்சைகளை சிறப்பாக வழங்கி இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. மக்களை தேடி மருத்துவம் என்ற முன்னோடி திட்டத்துக்காக 2024ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையேயான விருது என்ற மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஐநா சபை தமிழகத்துக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் கடைசி ஆட்டமான சிட்னி டெஸ்டில் ஆஸ்திரேலியா இந்தியாவை வென்றது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 1996-97 முதல் பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடர் விளையாடப்பட்டு வருகிறது. இந்த தோல்வியின் காரணமாக இந்தியா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதி ஆட்டத்துக்கான பந்தயத்திலிருந்து வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிரிஸ்பேன் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் அரினா சபலன்கா வெற்றி வாகை சூடினார். இவர் உலகின் நம்பர் 1 வீராங்கனை ஆவார். அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன், தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ், ஹாலிவுட் நடிகர் டென்சில் வாஷிங்டன் உள்ளிட்ட 19 பேருக்கு அந்த நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. கலை, பொது சேவை, அறிவியல் மற்றும் பிற துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு அமெரிக்காவில் அதிபர் சுதந்திர பதக்கம் வழங்கப்படுகிறது. நன்றி.